நம்ம வாழைத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இலை அறுக்கிறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. அது எப்படி அறுக்கிறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க. தாத்தா எவ்வளோன்னு தாத்தா வாங்குறீங்க ஒரு இலை? 1.25 ரூபாவா? இது எங்கே தாத்தா போகுது ஃபுல்லாக? ஆற்காடு போகுது. ஆற்காடா? இது மார்க்கெட்டுக்கா இல்லை கல்யாணத்துக்கு எங்கன்னா போதா தாத்தா? மார்க்கெட்டுக்கா? அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் பிரிப்பாங்களா இலை? இது கீஞ்சிட்டு இருக்குதுல்ல, இது யூஸ் பண்ண முடியுமா? போட்டுக்கலாம். இது இலை வாரத்தில் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தாத்தா அறுப்பீங்க? வாரத்துக்கு 5 நாள். வாரத்தில் 5 நாளா? 5 நாளைக்கு ஒரு வாட்டி. இப்போ அறுத்துட்டிங்கன்னா அதோட 5 நாள் கழிச்சு வந்து அறுப்பீங்களா? அதுக்குள்ளே கீஞ்சிச்சுண்ணா இலைலாம் கீயாதா? இப்போ இது ஒரு கட்டு தோட்டத்துக்காரிக்கு எவ்வளோ தாத்தா வரும் காசு? 500 ரூபாவா? 300 ரூபாவா? இது ஃபுல்லானா கற்பூரமா மஞ்சளா? ரெண்டுமே கலந்தது. இது இவ்வளோ பெரிய மரம்லாம் இப்படி சாய்ச்சி தான் அறக்க முடியுமா? கற்பூரம் அந்தானா ரேட்டு, மஞ்சள் அந்தானா ரேட்டு? எல்லாம் ஒரே ரேட் தானா? இப்போ வாழைச்செடி லாபமா நஷ்டமா தாத்தா? லாபம் தானா? ஆனால் நாங்கள் வச்சு எங்களுக்கு எல்லாம் நஷ்டத்துலேயே போகுது தாத்தா. கொலை வச்சோம், ஃபுல்லாக காற்றுலேயே சாஞ்சிச்சு ஒரு 200 மரம். இலைக்கு இது பண்ணால் அதுவும் காற்றுலேயே போயிடுச்சு. எதுவுமே லாபமே வரமாட்டேங்குது தாத்தா வாழைச்செடி. அது இந்தமாரி தெனந்தோப்பு கீழே இருந்தால் காற்று வச்சா கீயாதா? வாழைத்தோட்டம் பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு கீழே இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருட்டின்னு இருக்குது, வெளிச்சமே இல்லாமல். காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இலக்கி அம்மையாக இருக்குது. நம்ம அப்படியே ஓப்பன் காலி இடத்துல வச்சுன்னா ஃபுல்லாக கீஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். இது எவ்வளோ நாள் பயிர் தாத்தா வாழைச்செடியை? 6 மாதம் பயிர் இருக்குது, 8 மாதம் பயிர் இருக்குதா? இது நீங்கள் இப்போ அறகிறது வந்து எத்தனை மாதம் பயிர்? ஒரு கட்டில் எத்தனை இலை தாத்தா வைப்பீங்க? 200? இப்போ நீங்கள் ஓனரா இல்லை கூலிக்கு அறகுறீங்களா? கூலிக்கா? எவ்வளோ ஒரு கட்டுக்கு தாத்தா? கட்டுக்கு 100 ரூபாவா? டெய்லி உங்களுக்கு வேலை இருந்துனே இருக்குமா? சாப்பாடுலாம் தாத்தா காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? 11 மணிக்கெலாம் அறுத்துட்டு போயிட்டீங்களா? ஆனால் வெயில் ஏறத்துக்கு முன்னாடி எல்லாம் அறுத்தணும், அப்போ தான் விதங்காது. நீங்கள் எத்தனை வருஷமா தாத்தா எல்லாம் இருக்கிறீங்க? 8-9 வருஷமா? உங்களுக்கு எல்லாம் இருக்க தோண்டியதா தொழிலேவா? வேறு எந்த தொழிலும் தெரியாது? இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு இதுக்கு வந்துடுறீங்களா? கூட யாரும் இல்லாத நீங்கள் ஒண்டி அறுத்துறீங்க? இப்போ நீங்கள் அறுத்து வச்சுட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஓனர் வந்து எத்தனை போவாரா? நம்மளது கூட இருக்குது தோட்டம், அரைப்பீங்களா தாத்தா நீங்கள்? இப்போ தண்ணி சரியாக காட்டலைன்னா இலை ஒழுங்காக வராதா? தண்ணி வாரத்தில் 2 வாட்டி பாய் வச்சுன்னே இருக்கணும். இதுனா இந்த மரம் நோவு பட்டுச்சா தாத்தா? இது நோவு பட்டுச்சுன்னா வாழைச்செடி கூட வேஸ்ட்டேன். தாத்தா இந்த வயசில் கூட பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு எத்தனை வயசு தாத்தா ஆகுது? 60 வயசு ஆகுமா? ஒரு இலை எடுத்து மார்க்கெட்டில் 2 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அது எத்தனைத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அது ஒரு ஆள் ஃபுல்லாக ஒரு நாள் அறுத்து அதுக்கப்புறம் கட்டி மார்க்கெட்டுக்கு ஏற்றுன வரத்துக்குள்ளேயும் நொந்து நூலாகிடுவோம். இதே காற்று அடிக்காமல் இருக்கணும். காற்று அடிச்சுன்னா ஃபுல்லாக இலையும் கீஞ்சிரும், இலையே டிமாண்ட் ஆகிடும். காற்று அடிக்காமல் இருந்தால் தான் விவசாயிகளுக்கு லாபம், வியாபாரிங்களுக்கு லாபம். காற்று அடிச்சுன்னா ரெண்டுமே இல்லாத போயிடும். எப்படி பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது வாழைத்தோட்டம். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கற்பூரத்தார் தான். தார் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு. எல்லாமே அரைக்காய் 1/4 காய் ஸ்டேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கன்று வச்சு 1.25 வருஷம் ஆனால் தான் நம்ம தாரே பார்க்க முடியும். மரம் பார்த்திங்கன்னா ஒரு
10 அடிக்கு மேலேயே இருக்கும், 10-15 அடிக்கு இருக்கும். ஒரு மரமும் செம்ம ஹைட்டாக இருக்குது. தார் கூட தூக்கின்னு போக முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இந்த வாட்டி ஓரளவுக்கு லாபம் தான். ஆனால் நான் ஒன்று, இவ்வளோ ஹைட்டு இருக்கிறதுக்கு காற்று வச்சா இருக்கிற 1000 மரமும் சாஞ்சிரும். ஒன்று சின்னதாகவும் இருக்குது, ஒன்று பெருசாகவும் இருக்குது. விவசாயிங்களுக்கு கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விவசாய வீடியோ வெளிநாட்டு ஆளுங்களாம் எவ்வளோ வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாய கஷ்டத்தை உங்களுக்குலாம் எடுத்து சொல்கிறோம், ஆனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு சப்போர்ட் வருதுன்ட்டு நம்மளும் என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் நிறைய எடுத்து போட முடியும், விவசாய வீடியோவும் எடுத்து போட முடியும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இலை அர்த்தம் ஆயிடுச்சு. ஒரு 200 இலைக்கு மேலேயே இருக்கும். இது அடுக்கி கட்டுறது தான் பெரிய வேலையே. அறகிறது பெரிய வேலை இல்லை, அதை கட்டணும். கட்டி கீயாமல் எடுத்துன்னு போயிட்டு ரோட்டில் வைக்கணும். ஏன்னா ரோட்டுக்கும் தோட்டத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் இதை கட்டி எடுத்துன்னு போய் ரோட்டில் வைக்கணும். ஏன்னா இங்கே வண்டி வரத்துக்கு வழி கிடையாது. ஒரு தலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை இலை தாத்தா வரும்? ஒரு தலையில் எத்தனை கட்டு வரும் இலை? கட்டுக்கா ஒரு தலையில் எத்தனை இலை வரும்னு கேட்குறேன். வரும் 300 இலை வரும், 400 இலை வரும். ஒரு ஏக்கராக்கு எப்படி 8 கட்டு இல்லை 10 கட்டு ஆகுமா? இப்போ ஒரு கட்டு ஆகிட்டு இருக்குமா தாத்தா? அறுத்தது ஃபுல்லாக இப்போ கட்டுருவீங்களா? அறுத்த இலை ஃபுல்லாத்தையும் கட்ட போகிறேன். இப்போது அறகுத்தி பெரிய விஷயம் இல்லை, கட்டுறது தான் பெரிய வேலையை. எனக்கு ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். தோட்டத்தில் அங்கங்கே அறுத்து போட்ட இலை ஃபுல்லாத்தையும் கும்பலாக எடுத்துன்னு போகிறோம். அங்கங்கே 20 இலை 30 இலை போட்டுக்கிறோம். அது கும்பலாக வச்சு அதுக்கப்புறம் 200 இலை கணக்கு. 200 இலை வந்தோடனே கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டா சாயந்தரம் மார்க்கெட்டுக்கே ஏற்ற வேண்டியது தான். அவ்வளோதான், இவ்வளோ இலை ஃபுல்லாக அறுத்துக்கிறோம். இப்போது கட்டுறது எதை வச்சு கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இலைலாம் சைடில் இந்தமாரி கீஞ்சி தொங்கின்னு இருக்கும், சருவு. இது சருவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேருக்கு புரியாது. இதுமாரி நீட்டு இலைலாம் ஃபஸ்ட்டு கீழே போட்டுடணும். இந்த சைடு 3 இலை, லெஃப்ட் சைடு 3 இலை, ரைட் சைடு 3 இலை, இந்தமாரி அடியில் போட்டு அதுக்கப்புறம் 10 இலையாக எண்ணி தான் கட்டணும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னா பாதியாக மேலே இருக்கிற பட்டையை மட்டும் கீச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப இலை முத்திட்டு இருந்துச்சுன்னா கட்ட சொல்லி அந்த கீழே போடுற இலையும் கீஞ்சிரும். அதனால் மேலே இருக்கிற பட்டி மட்டும் மேலாக கீச்சிரும். இந்த தாத்தா கீக்கிறாரு பாருங்கள். அந்தமாரி மேலாக கீச்சு போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், சைடில் தொங்கின்னு இருக்கிற சருவையாக இருக்கணும். அது வச்சு தான் நம்ம கட்ட முடியும். கயிறு எதுவும் எடுத்துன்னு வர மாட்டோம், இதை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 இந்த நீட்டில் போட்டுடணும். அதுக்கப்புறம் மிச்சம் 3 இந்த நீட்டில் போடணும். ரைட் சைடு பார்த்த மாரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அந்தமாரி பார்த்து போடணுங்க கட்டுறது தந்தா. அப்படி தான் நம்மளுக்கு வாட்டை போட்டு கட்டுறதுக்கு. ஒரு இலை பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா வரலாம் கூட நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிடலாம். ஆனால் அதுக்கு விவசாயிங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அறுத்து அதுக்கப்புறம் தாங்க மார்க்கெட்டுக்கே வரும். ஆனால் யாருமே விவசாயத்துக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க. நம்ம எவ்வளோ விவசாயத்தை சார்ந்த வீடியோ போட்டுனுக்குறோம். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு காட்ட முடியும். இதுமாரி விவசாயத்தை பற்றிய வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுனேக்கிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 10 இலையாக எண்ணி அதுக்கப்புறம் ரைட் சைடு 10 இலை, லெஃப்ட் சைடு 10 இலை அப்படியே வச்சு கட்ட வேண்டியது தான். கட்ட சொல்ல பார்த்திங்கன்னா இலை ரொம்ப சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இருந்தால் அப்படியே உள்ளே இருந்து கீஞ்சிரும். இப்போ எத்தனை போகிற இலை பார்த்திங்கன்னா 4 நாள்லேருந்து 5 நாள் வரல தாங்கும். இந்த எண்ணி கட்டுறாரு பாருங்க தாத்தா. எண்ணி கட்டணும், அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். நீங்கள் அப்படியே வாரி வச்சோன்னா நம்மளுக்கு கணக்கு புரியாது. இதே பார்த்திங்கன்னா 300 இலைக்கு மேலே வரும். அதான் 300 இலை வராது. இது கட்டினா கொஞ்சம் மீறத்து இன்னொரு கட்டுக்கு போட்டு கட்டிக்கலாம்ல. கட்டுறது பார்த்தோன்னா ரைட் சைடு 10 இலை, லெஃப்ட் சைடு 10 இலை அப்படி கட்டினா தான் கணக்கே தெரியும். ரைட் சைடு 10 வச்சிடணும், லெஃப்ட் சைடு 10 வச்சிடணும்.
ஃபுல்லாக இந்த சைடு 10 இந்த சைடு 10 100 இலை 100 இலை 200 இலை 250 ரூபா நம்மளுக்கு தோட்டத்துக்கார காசுக்கு வரும். அவள் தான் ஃபுல்லாக எண்ணி வச்சாச்சு. 200 இலை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. இன்னும் இருக்கிற சொச்சி இலை வந்து இன்னொரு கட்டுக்கு வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி கட்டுருவோம். அவள் தான் கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கட்டு போட்டு வச்சுக்கிறோம். வாழைக்கட்டு காஞ்ச கட்டை போடணும், அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவள் தான் தாடு கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அறகுத்து பெரிய வேலையே இல்லை, கட்டுறது தான் செம்ம கஷ்டமே. 2 பேர் இருந்தால் தான் கட்டவே முடியும். ஏன்னா இலை லூஸ் ஆயிடுச்சுன்னா விதங்கிடும். அதனால் டைட்டாக ஒரு காலில் மிதிச்சின்னு இன்னொரு கட்டு கையில் மிதிச்சின்னு கட்டுறாரு. ஒரு கட்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டிடணும், அப்புறம் லெஃப்ட் சைடு இந்த கட்டு கட்டிடணும். நீங்கள் நடுவுலேருந்தே கட்டின்னு வந்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். ஏன்னா இந்த சைடு இந்த கார்னரில் 2 பக்கமும் கட்டாதான் செம்ம டைட்டாக ஆகிடும். நடுவில் பிரச்சனை இல்லை. கட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிகிஞ்சு கட்டணும், அப்போ தான் உருவாது, உள்ளே இருக்கிற இலையும் விதங்காமல் இருக்கும்.